ஸ்தோத்திரம். காலையில இருந்து ஆண்டவர் 4 மணிக்கு ஆண்டவர் எழுப்பிட்டாங்க. ஆண்டவருடைய பாதத்திலே இருந்தேன். பலவீனமாக இருந்தது. நேரத்தில் வயிறு பயங்கர வலி. ஏசப்பா அந்த பலவீனங்கள் என்னை விட்டு போகணும் ஜெபித்து கொண்டே இருந்தேன். அப்புறம் கண்டினியூ ஜெபிச்சுக்கிட்டே இருந்தேன். என்னோட வேலைகள் எல்லாம் முடித்தேன். அப்புறமா எனக்கு ரெஸ்ட் தேவைப்பட்டது. தூங்கலான்னு பார்க்குறேன், என்னால் தூங்க முடியல. ஜெபிச்சுக்கிட்டு ஆவியில் ஏவப்பட்டு ஜெபிச்சுக்கிட்டே இருந்தேன். ஆண்டவரோடு பேசிக்கிட்டே இருந்தேன். ஏசப்பா ஆண்டவர்கிட்ட ஒரு விண்ணப்பத்தை வச்சேன். ஏசப்பா நான் ஒரு தேவையில் என் குடும்பம் இருக்குதுப்பா அப்படி சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட அந்த வார்த்தை என்ன தேவைங்கிறத சொல்லி ஜெபம் பண்ணிட்டு ஆண்டவர் இந்த பாதத்தில் வந்து உட்கார்ந்தோம். ஆண்டவர் நடத்தின விதங்கள் இவ்வளோ நேரம் பயங்கர அற்புதமாக இருந்தது. உன் எல்லைகளை விஸ்தாரமாக்கி கொடுப்பேன் என்று சொன்ன ஆண்டவர் அந்த வார்த்தையின் மூலமாக ஏசப்பா பேசினாங்க. அந்த வார்த்தை என்னை தொட்டது. இன்னும் ஆண்டவர் சாட்சியா என்னை நிறுத்துவார் என்று நம்புகிறேன். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு எப்பவுமே என்னோட எதிர்காலத்தை குறித்து பயம் எனக்கு இருந்துகிட்டே இருக்கும். ஆண்டவர் பல வார்த்தைகள் எனக்கு கொடுத்தாரு. நீ ஏன் பயப்படுற, நான் கூட தான் இருக்கேன். ஒரு தரிசனத்தை ஆண்டவர் காமிச்சாரு. ஒரு ரோடு ஃபுல்லாக கோல்டுனால தங்கத்தினால ஆன ரோடு. 2 சைடும் நிறைய அலங்காரங்களை பண்ணியிருக்காங்க. அந்த ரோட்டில் ஆண்டவரும் நானும் அவர் என் கையை பிடிச்சிருக்காரு. ஆனால் அந்த வழி எனக்கு எதுன்னு தெரியல. அப்போ எனக்கு நிறைய முன்னாடி ஃப்ரண்ட்டில் பார்க்கும்போது ஒரு பெரிய டோர் ஓப்பனாக இருக்கு. அங்கே நிறைய பேர் பெரிய பெரிய ஆட்கள் எல்லாம் எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ஆண்டவர் என்கிட்ட சொல்றாரு, உன்னுடைய எதிர்காலத்தை நான் ஆல்ரெடி ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கேன். உன்னை நான் அங்கே கொண்டு போய் சேர்ப்பேன். உனக்காக ஆயத்தம் பண்ணப்பட்ட ஒரு எதிர்காலத்தில் உனக்காக ராஜாக்களும் பிரபுக்களும் அமருகிற சிங்காசனத்தை நான் உனக்காக ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கேன். உனக்கு முன்னாடி நீ எதையும் ஆயத்தம் பண்ண வேண்டாம். ஆயத்தம் பண்ணப்பட்ட ஒரு எதிர்காலம் எனக்கு இருக்கு. ஆண்டவர் அந்த ஒரு தரிசனத்தை எனக்கு காமிச்சாரு. இன்னும் அந்த ஜீவியத்தில் அவரை நம்பி இந்த ஓட்டத்தை முன்னெடுக்க கர்த்தர் கிருபை செய்வாராக. ஆமென். தம்பிக்கு போன வாரம்லாம் உடம்பு சரியில்லை. ரொம்ப பாரத்தோடு அழுது அப்படி 3 நாள் உபவாசம் இருந்து ஜெபிச்சேன். பாரத்தோடு அழுகையோடு கண்ணீரோடு அவ்வளோ வேதனையோடு இருந்தேன். ஆனால் கர்த்தர் இந்த வார்த்தை சொன்னது எனக்கு தான் நான் நினச்சேன். பிள்ளைகளை குறித்து கவலைகள் இருந்துச்சு ஒரு பக்கம், இவனு தம்பி குறிச்சும் கவலைகள் இருந்துச்சு. அந்த வார்த்தையை சொன்னதுக்குள்ள எனக்கு சொன்ன மாதிரியே தான் இருந்துச்சு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த பாஸ்டிங் ப்ரேயர் வந்ததுமே நான் ஆண்டவர்கிட்ட ஒரு விண்ணப்பம் வச்சேன். இந்த பாஸ்டிங் ப்ரேயரில் இந்த 7 நாள்லையும் ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில் பெரிய காரியத்தை செய்யணும். என் கணவருடைய ரட்சிப்புக்காக நான் அவருடைய பாதத்தை பிடிச்சிருக்கேன். ஆண்டவர் இப்போ செப வேளையில் ஆண்டவர் எனக்கு ஒரு வார்த்தையை கொடுத்தாரு. எஸ்ஐ 55:13 முச்செடிக்கு பதிலாக தேவதாரு விருட்சம் முளைக்கும், காஞ்சூரிக்கு பதிலாக மிருது செடியில் ஆண்டவர் வார்த்தை கொடுத்துருக்கார். வார்த்தையின்படி கர்த்தர் கணவரை ரட்சித்து குடும்பத்தில் ஒரு பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா.